வாங்க சூப்பரான சுவையில் மட்டன் வறுவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் மட்டனை வேக போட்டுக்கலாங்க. நல்லா அலசிட்டு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு, கருவேப்பிலை இலைகள் சேர்த்து சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு விசிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வெந்து வரும் நமக்கு பூ மாதிரி. இப்போ பாருங்கள் விசில் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக நமக்கு மட்டன் பூ போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி குழம்புக்கும் வறுவலுக்கும் ஒன்றாகவே வேக போட்டேங்க. இந்த மாதிரி எலும்பில்லா துண்டுகளை வந்து வறுக்க போகிறேன். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிறேன். வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கருவேப்பிலை இலைகள் 2 கொத்து ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கிறேங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. 6 பல் பூண்டை பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணி பூண்டு நல்லா வதங்கணுங்க. வதங்கின பிறகு ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குறதோட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப சுவை சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கின பிறகு அது கூட 3 கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சுவைக்கேற்ப உப்பு. இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கிறப்பயே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை எடுத்துக்கலாங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா தூளுங்க. நான் கடையில் வாங்கின தூள் தாங்க ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாலாம் அந்த மட்டனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இடையில நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த வறுவல் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அது கூட மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணிவிட்டு இறக்கணுன்னா நமக்கு ரொம்ப சுவையான சூப்பரான மட்டன் வறுவல் வந்து தயாராகிடுங்க. எல்லா சாதத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.